ஓகே போடுதா ஆல்ரெடி பார்த்ததா சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். இதுல எத்தனை மெத்தட் பார்த்தோம்? நம்பர் 1 மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். Two unknowns or three unknowns மாதிரி வேரியபிள்ஸ் இருக்கிற லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கொடுப்பாங்க. அதை சால்வ் பண்றதுக்கு ஒரு 3 மெத்தட்ஸ், நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதுல 3 தான் நம்மளோட கண்டென்ட். ஒன்னு மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், ஆல்ரெடி ஓவர். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் கிராமர்ஸ் ரூல் மெத்தட். கிராமர்ஸ் ரூல் மெத்தட் ஆர் இன்னொரு பேர் இருக்குது, இன்னொரு நேம் இருக்கு. என்னடான்னா டிட்டர்மினன்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். சரியா? டிட்டர்மினன்ட் மெத்தட். தேர்ட் தான் இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறோம். என்னது? அன்னைக்கு என்ன எழுதுனாங்க? காஷியன் எலிமினேஷன் மெத்தட். இது இன்வர்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி போறது. கிராமர்ஸ் ரூல் அப்படிங்கிறது டிட்டர்மினன்ட் கான்செப்ட் யூஸ் பண்ணி போறது. அடுத்து வந்து காஷியன் எலிமினேஷன் மெத்தட் அப்படிங்கிறது ஏற்கனவே ரேங்க் மெத்தட் பார்த்தோம் இல்லையா, ரேங்க் கான்செப்ட் யூஸ் பண்ணி போறது. சரியா? இதுல ஒன்றும் பெருசா ஒன்றும் வேலை கிடையாது. இந்த கிராமர்ஸ் ரூலை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா இதுதான், நமக்கு வேற எதுவும் கிடையாது. இதுல இப்ப நம்ம பார்க்க போறது இதுதான் கிராமர்ஸ் ரூல் மெத்தட். சோ யூசுவலா சொல்றதுதான் கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ் AX ஈக்குவல் டு B ஃபார்ம், அதாவது மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல மாத்திடணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ ஆஃப் A, அந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு பேர் தான் டெல்டா அப்படின்னு சொல்றது. இந்த சிம்பிள் எப்படி ரீட் பண்ணணும்? ட்ரையாங்கிள் கிடையாது, என்ன இது நேம்? டெல்டா அப்படின்னு பேர். அடுத்து அந்த கான்ஸ்டன்ட்டை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல அரேஞ்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு பேரு டெல்டா 1 ஆர் டெல்டா சஃபிக்ஸ் எக்ஸ் அப்படின்னு போடுவாங்க. சஃபிக்ஸ்ல போகும் டெல்டா சஃபிக்ஸ் எக்ஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்து எப்படின்னு சொல்றேன் நானு, டெல்டா சஃபிக்ஸ் ஒய், கான்ஸ்டன்ட்டை கொண்டு வந்து ஒய் பிளேஸ்ல சப்ஸ்டிட் பண்ணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெல்டா சஃபிக்ஸ் இசட், கான்ஸ்டன்ட் கொண்டு போயிட்டு இசட் பிளேஸ்ல சப்ஸ்டிட் பண்ணும். பண்ணிட்டு நம்மளோட அல்டிமேட் எய்ம் என்னன்னா எக்ஸ் ஒய் செட்டுக்கு வேல்யூ போறதுதான். அது எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு எழுதிங்கன்னா இதான் ஃபார்முலா. என்னடான்னா டெல்டா சஃபிக்ஸ் எக்ஸ் பை டெல்டா. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா நமக்கு எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். ஒய்யோட வேல்யூ அப்படின்னா டெல்டா சஃபிக்ஸ் ஒய் பை டெல்டா. இசட் வேல்யூ வேணும்னா டெல்டா சஃபிக்ஸ் இசட் பை என்னது டெல்டா அப்படின்னு போகும். இவ்வளவுதான் ஃபார்முலாவே. இதுல ஒரே ஒரு விஷயம், இந்த ஈக்குவேஷன் பார்த்தா உங்களுக்கு தெரியும், எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ ஜெட் வேல்யூ இதெல்லாம் கிடைக்கணும்னா ஒரு விஷயம் அங்க தவறாம நடக்கும். என்னது அது? இந்த டெல்டாவோட வேல்யூ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஈக்குவல் டு 0 வந்தா என்ன ஆகும்? டினாமினேட்டர் 0னா நாட் டிஃபைன், அதாவது இன்ஃபினிட்டிவா மாற ஆரம்பிச்சிடும். அதனால கிராமர்ஸ் ரூல் ஒரு முக்கியமான 1 மார்க். கிராமர்ஸ் ரூல் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் டெல்டா நாட் ஈக்குவல் டு 0. இப்படி போடணும். Cramer's rule is applicable only for delta not equal to 0. Very very important. One more question. புரியுதா? delta equal to 0 அப்படின்னா இதே இடத்துல ஸ்டாப் பண்ற வேண்டியதுதான். Cramer's rule is not applicable. புரியுதா? சரிமா, இவ்வளவுதான். இதுல வேற எதுவும் நம்ம சொல்றதுக்கு இல்ல. எக்ஸ் ஒய் செட் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான ஃபார்மேஷன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதுல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் தராங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 5, 2x
plus 3y equal to 8 இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு solve by Cramer's rule அப்படின்னு என்ன क्वेश्चन கேட்டா நான் ஃபர்ஸ்ட் டூ வேரியபிள் தான் இருக்கு சோ டெல்டாவும் டெல்டா x டெல்டா y ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணா ஆன்சர் வரும் சரியா இப்போ டெல்டா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படினா ஆல்ரெடி சொன்னதுதான் நான் டெல்டா அப்படினாவே டிட்டர்மினன்ட் அப்படின்னு அர்த்தம் அதுதான் இன்னொரு பேரு அதுக்கு என்னது டிட்டர்மினன்ட் மெத்தட் ஞாபகம் வச்சுக்கோ டெல்டா அப்படினா டிட்டர்மினன்ட் சோ டிட்டர்மினன்ட் வேல்யூ ஆஃப் xy யோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு பாருங்க 1 1 இருக்கு 2 3 இருக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணா என்ன வரும் பாருங்க 3 minus 2 ஆன்சர் எவ்வளவு 1 so 1 always not equal to 0 therefore Cramer's rule is applicable கண்டிப்பா யூஸ் பண்ண முடியாது இத நம்ம முடிச்சோம் அடுத்து பாருங்க இப்போ எனக்கு டெல்டா x வேணும் that means delta suffix x அப்படினா என்ன மீனிங்னா ரைட் சைடுல இருக்கிற கான்ஸ்டன்ட் ஏனா இங்க வந்து x பிளேஸ் நம்ம சொல்றது இந்த ஃபர்ஸ்ட் காலம் தான் y யோட கோஎஃபிஷியன்ட் எழுதிறது செகண்ட் காலம் தான் புரியுதா இந்த ஃபர்ஸ்ட் காலத்தை ரீப்ளேஸ் பண்ணிட்டு கான்ஸ்டன்ட் எடுத்து சப்ஸ்டிட் பண்றதுக்கு பேர் தான் டெல்டா சஃபிக்ஸ் x அப்படினு சொல்லுவோம் எது இந்த 5 இந்த 8 ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல போணும் சரியாமா செகண்ட் பிளேஸ்ல என்ன வரும் as usual என்ன இருக்குது 1 3 எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க 15 minus 8 ஆன்சர் எவ்வளவு 7 this is delta suffix x உங்களுக்கு புரியுதா நெக்ஸ்ட் பாருங்க delta suffix y இப்போ என்ன செய்யணும் கான்ஸ்டன்ட் y யோட பிளேஸ்ல சப்ஸ்டிட் பண்ணு இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படியே இருக்கும் 1 2 அப்படியே இருக்கும் கான்ஸ்டன்ட் என்ன இருக்குது 5 8 செகண்ட் பிளேஸ்ல வரும் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் 8 minus 10 ஆன்சர் எவ்வளவு -2 இது டெல்டா சஃபிக்ஸ் y இத சொல்றது இவ்வளவுதான் இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம் நம்மளுடைய xy க்கு வேல்யூ போறோம் சோ என்ன ஃபார்முலா பார்த்தோம் x equal to delta suffix x by delta ன்னு போட்டோம் delta suffix xங்கிறது 7 டெல்டாங்கிறது 1 சோ 7 by 1 என்ன ஆன்சர் 7 தான் அடுத்து பாருங்க y delta suffix y by delta -2 by 1 ஆன்சர் எவ்வளவுடா -2 இவ்வளவு இந்த லெவல் முடிச்சா சரி சோ x, y இதே சம நம்ம மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்ல போடாலும் ஆன்சர் வரும் இதே ஆன்சர் தான் வரும் காஷியன் எலிமினேஷன் மெத்தட்ல போடாலும் இதே ஆன்சர் தான் வரும் அதனால क्वेश्चन வந்து நல்லா கேர்ஃபுல்லா ரீட் பண்ணணும் எப்படி கேக்குறாங்க சால்வ் பை மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் சொல்றானா இல்ல சால்வ் பை Cramer's rule சொல்றாங்களா இல்ல சால்வ் பை காஷியன் எலிமினேஷன் மெத்தட் சொல்றாங்களா இல்ல சிம்பிளா சால்வ் மட்டும் கொடுக்குறாங்க சால்வ் அப்படின்னு மட்டும் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும் எதுல வேணா போதும் புரியுதா மூணு மெத்தட்ல எதுல வேணா போதும் ஒண்ணும் தப்பு இல்லை பட் ஆனா மேக்ஸிமம் அப்படி விட மாட்டாங்க கண்டிப்பா மென்ஷன் பண்ணுவாங்க நீங்க எந்த மெத்தட்ல சால்வ் பண்ணணும் சொல்லி செய்ய முடியுமா செய்வீங்களா செய்ய முடியுமா ஒரு முறை கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா இந்த ஈக்குவேஷனை கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு 3/3ல இப்படி கொடுத்தாங்க x plus 2y equal to 5 அடுத்து பாத்தீங்கன்னா 2x plus 4y equal to 2 இது மாதிரி கொடுத்துட்டு क्वेश्चन எப்படி கேட்டாங்க மாத்தி why Cramer's rule is not applicable அப்படின்னு ஒரு क्वेश्चन கேட்டாங்க நான் புக்ல அந்த மாதிரி கிடையாது அதாவது क्वेश्चन எல்லாம் நம்ம புக்ல இருக்குறதெல்லாம் எப்படி இருக்குன்னா சால்வ் பை Cramer's rule அப்படிதான் क्वेश्चन இருக்கு ஒரு எக்ஸாம்ல என்ன பண்ணாங்க ஒரு முறை கம்பல்சரி क्वेश्चनல இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு why Cramer's rule is not applicable கேட்டாங்க அப்ப நீங்க என்ன பண்ணணும் சோ முதல்ல டெல்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணனும் இந்த மாதிரி 1 2 இருக்குது 2 4 இருக்குது ஆன்சர் 4 4 ஈக்குவல் டு என்ன வரும் 0 சோ டெல்டா ஈக்குவல் டு 0 அப்படினு வருதுன்னா என்ன ஆக்சுவல் மீனிங் Cramer's rule is not applicable இது அப்ப என்ன ரீசன் எழுதுவோம் therefore delta equal to 0 அதனால Cramer's rule is not applicable இல்லையா அந்த கண்டிஷனை தூக்கி எழுதணும் delta not equal to 0 then only Cramer's rule is applicable ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம் புரியுதா இப்போ எடுங்க புக் क्वेश्चन எடுங்க பார்க்கலாம் சோ எக்சர்சைஸ் நோட் எடுத்து சரி அப்புறம் எழுதிக்கலாம் எக்சர்சைஸ் 1.4 எடுமா क्वेश्चन नंबर 1 என்ன கொடுத்துறாங்க பாருங்க இதா கொடுத்திருப்பாங்க சால்வ் பை Cramer's rule
தாராளமா நீங்களே செய்யலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன பாரு? இப்போ நம்ம செஞ்சுவே சேம் மாடல் செஞ்சிடலாம்ல. அதுக்கு முன்னாடியே இந்த ஃபார்முலா மட்டும் எழுதிக்கிறீங்களா? இதை மட்டும் எழுதிக்கலாம். கிராமர்ஸ் ரூல் மெத்தட் போட்டு to find delta, delta x, delta y and delta z, then xyz கான value Cramer's rule is applicable only for delta not equal to 0. அது மட்டும் எழுது. பாஸ் ஆயிடும் பாப்பா. வேற எதுவும் தேவையில்லை. சரி, क्वेश्चन नंबर 1 நீங்களும் செய்யுங்க, நானும் செய்றேன். ஏன்னா ஆன்சர் மிஸ்டேக் வந்தா போர்டு பார்த்து. क्वेश्चन नंबर 1 அதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சால்வ் பை கிராமர்ஸ் ரூல். 5x minus 2y plus 16 equal to 0, x plus 3y minus 7 equal to 0. ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் எல்லாம் ரைட் சைடு கொண்டு போனோம், ரைட் சைடு கொண்டு போயிட்டு ஆன்சர் போடும். வேற ஒண்ணும் நல்ல, மற்றபடி அதேதான். டைம் பார்க்கலாம், நானும் செய்றேன். The given equation 5x minus 2y which is equal to minus 16, x plus 3y which is equal to plus 7. So delta which is equal to the coefficient of x and y. 5 minus 2 1 3. சரி போடுங்க, நீங்களே செய்யுங்க. x is equal to minus 2
Oh, okay, very good. For x equal to -2, y equal to +3. அதான் செக் பண்ணிக்கணும். ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். இந்த x எல்லாம் பக்கத்துல எழுத கூடாது, சஃபிக்ஸ்ல எழுதணும். நீங்க எப்படி எழுதிரும் பாருங்க. டெல்டா கொஞ்சம் பெருசா இருக்கணும். எக்ஸோ ஒய்யோ சஃபிக்ஸ்ல இருக்கணும், பக்கத்துல எழுத கூடாது. Question number 2. First முடியுதா? Question number 2 கொஞ்சம் கவனி. Second subdivision solved by Cramer's rule method. Question solve. Equal to சரிப்பா, listen. இதுவரைக்கும் நம்ம பார்த்த சம் மாதிரி இல்லை. ஒரு வேரியபிள் டினாமினேட்டர்ல இருக்கு, ஒரு வேரியபிள் நியூமரேட்டர்ல இருக்கு. இந்த மாதிரி இருந்தா அப்படியே வச்சுட்டு சம் போடலாம். பட் ஒரு லிட்டில் பிட் ஆஃப் கன்ஃபியூஷன் நமக்கு வரும். ஸோ அவாய்ட் பண்றதுக்காக என்ன செய்றீங்க, இதை வந்து அனதர் வேரியபிளா கன்வெர்ட் பண்ணிடுறீங்க. ஃபைனலா ஆன்சர் மாத்தி நம்ம செய்யணும். புரியுதா? இப்படி எடுத்துக்கலாம். ஸோ அந்த டிவிஷன் இல்லாம லெட் இஸ் 1/x equal to small a அப்படின்னு போடுவோம். அடுத்து இது a, அதை ஒய்யா வச்சுக்கிட்டு சம் போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இல்ல y equal to b, மொத்தமே a b ல மாத்திக்கிட்டு சம் போடலாம். அதெல்லாம் உங்களோட விருப்பம். சரிடா, இப்படி கூட எடுத்துக்கலாம். லெட் y equal to b. அப்ப அந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். 3/x அப்படிங்கிறது 3 into 1/x. அப்ப நமக்கு 3 into a plus 2b equal to 12. நம்பர் 1. 2 into a plus 3 into b equal to 13. நம்பர் 2. ஃபைனலா நமக்கு என்ன கிடைக்கும், ab க்கு வேல்யூ கிடைக்கும். சப்போஸ் a equal to 1/2, b equal to 3 அப்படின்னு கிடைக்குன்னா நீங்க ஃபைனல் ஆன்சர் x equal to என்ன எழுதுவீங்க, y equal to என்ன எழுதுவீங்க. x equal to எழுதும்போது பாருங்க 1/x equal to a. அப்ப 1/x equal to a னா எனக்கு a ஓட வேல்யூ தெரியுது, x வேல்யூ வேணும் அப்படின்னா இது இங்க அது அங்க. சோ 1/a equal to x. அதாவது a ஓட வேல்யூ ரெசிப்ரோக்கல் பண்ணா என்ன கிடைக்கும், நமக்கு x ஓட வேல்யூ கிடைக்கும். அப்ப a equal to 1/2 வருதுன்னா x equal to என்ன எழுதணும். இது டைரக்டா தான் இருக்குது. y equal to b அப்படின்னா இப்ப b பதில் y equal b equal to 3 னா y equal to 3. இந்த பிரச்சனை இல்லை. செய்ய முடியுமா? அதனால இந்த விஷயம் மறக்காம செய்யணும். இது நம்ம கன்வீனியன்ட்டுக்காக இதை நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். புரியுதா? ஓகே, டு இட். ஸ்டார்ட் பண்ணுங்க. நானும் செய்யறேன், ஏதா டவுட் இருந்தா போர்டு பாரு. அதே மாதிரி லிசன். இங்க டெல்டாவுக்கு பிரச்சனை இல்ல. அடுத்து டெல்டா சஃபிக்ஸ்ல என்ன போடணும், a போடணும். ஈக்குவேஷன் xy இருந்தது, சஃபிக்ஸ் x போட்டீங்க. ஈக்குவேஷன் எதுல இருக்குங்க, ab ல இருக்கு. சோ டெல்டா சஃபிக்ஸ் a ன்னு போடும். புரியுதா? அதே மாதிரி ஃபைனல் ஆன்சர் எழுதும்போது x equal to நாதான் டெல்டா சஃபிக்ஸ் x by டெல்டா.
இப்ப ஈக்குவேஷன் ஏபி இருக்குதுன்னா a ஈக்குவல் டு என்ன பண்ணணும் டெல்டா சஃபிக்ஸ் a பை டெல்டா. இங்க ஏபி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? புரியுதடா? எழுது பார்க்கலாம். ஏபி 2 and 3 கிடைச்சிருக்கு. பட் நமக்கு ஏபி தேவை கிடையாது. என்ன வேணும்? xy வேணும். சோ x, y இதான் ஃபைனல் ஆன்சர். x ஆன்சர் என்ன வரும்? 2 கிடைச்சிருக்கு. a ஓட வேல்யூ xன்றது ஒரு ரெசிப்ரோக்கல். என்ன ஒரு ஆன்சர் அப்போ 1/2. yங்கிறது டைரக்ட் ஆன்சர் 1/2, 3 இந்த மாதிரி ஆன்சர் வேணும். ஓகே, கரெக்ட்டா எழுதி பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. இந்த சம்ம நான் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு நீங்க தேர்ட் சம் நீங்க செய்யலாம். தேர்ட் சப்டிவிஷன், ஃபோர்த் சப்டிவிஷன் நான் செய்யறேன். அதை முடிச்சிட்ட பிறகு நீங்க தேர்ட் சம் செய்யலாம். சரி, போர்டு பாருங்க. Very, very important sum. Annual exam question is 5 mark. Fourth solution. Solve by Cramer's rule method. 3 by x minus 4 by y minus 2 by z minus 1 equal to 0. 1 by x plus 2 by y plus 1 by z minus 2 equal to 0. 2 by x minus 5 by y minus 4 by z plus 1 equal to 0. எல்லாம் கவனிங்க. அதுக்கப்புறம் நீங்க செய்யலாம். லிசன், இந்த சம்ல எக்ஸாம்பிள் இப்படியே இருக்குதான்னு நீங்க பார்க்கணும். ஒரு ஸ்லைட் சேஞ்ச் இதுல எதனா பண்ணிட்டாங்கன்னா இந்த சம்மோட லெவலே வேற. எப்படின்னா இப்ப இங்க எல்லா வேரியபிளும் பாத்தீங்கன்னா டினாமினேட்டர்ல இருக்கு. இதுல அப்படிதானே 1 by x, 1 by y, 1 by z, everything is denominator. All the variables are coefficient in denominator 1 1 1. டினாமினேட்டர்ல இருக்கிற அத்தனை x, y, z கோஎஃபிஷியன்ட் 1ஆவே இருக்கு. எங்கனா ஒரு இடத்துல 1 கால்ரா 2o 3o 4o இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குதுன்னா இந்த சம்ம வேற மாதிரி செய்யற மாதிரி ஆரம்பிச்சு. புரியுதா? சோ ஃபர்ஸ்ட் இப்ப நமக்கு எல்லாமே டினாமினேட்டர்ல இருக்கிறதுனால வழக்கமா நம்ம இதுக்கு முன்ன சம் எப்படி செஞ்சோமோ அதே ஆர்டர்ல இங்க ஃபாலோ பண்ணுவோம். லெட்
1 by x equal to a consider பண்ணிக்கணும் and 1 by y equal to b then 1 by z equal to c அப்படின்னு எடுக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷன் என்னவா கன்வெர்ட் ஆகுது பாருங்க. 3 by x அப்படின்னா we can write 3 into 1 by x தான் 3 by x. இப்போ 1 by x தான் நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ண போறோம் a. அப்ப இங்க a கொடுத்தா 3 into a அப்படின்னு வரும். சோ அப்ப இந்த இடத்துல 3 into a minus 4 into b minus 2 into c minus 1 ரைட் சைடு கொண்டு போங்க plus 1 ஆயிடும். மீனிங் புரியுதா? அடுத்து a plus 2b plus c equal to 2 number 2. அடுத்து third equation 2a minus 5b minus 4c equal to minus 1. 3 equations over. இப்போ நான் எப்படி சொல்றேன்னா சப்போஸ் இந்த ஈக்குவேஷன்ல 5 by y கால்ட்ரா 5 by 3y ன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் என்னவாகிருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி கொடுத்துறேன் நான் எக்ஸாம்பிள். நீங்க எப்படி இந்த சம் செய்வீங்க? ஆக்சுவலா இங்க என்ன நடந்திருக்கும் 2a minus 5 by 3 into b minus 4c equal to என்னவா இருக்கும் minus 1 ன்னு இருந்திருக்கும். இப்போ இந்த மாதிரி ஃபிராக்ஷன் இருக்கு. சோ இந்த மாதிரி ஃபிராக்ஷனை வச்சுட்டு நம்ம டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணா கஷ்டமாயிடும். அதனால என்ன பண்றீங்க அந்த 3 அப்படியே நீங்க ரிமூவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணோம் மல்டிப்ளை பை போத் சைடு ஆன் 3 போட்டீங்கன்னா இது 6a minus 5b minus 12c equal to minus 3. இந்த ஈக்குவேஷன் இப்படி மாத்தணும். ஒருவேளை இங்க இது y மட்டும் கொடுத்தது, ஒருவேளை இங்க 2 ஆர் இங்க 5 அப்படி கொடுக்குறோம்னா எல்சிஎம் எடுத்து பார்த்து அதை மல்டிப்ளை புரியுதா? அதனால நமக்கு எக்ஸாம்பிள் இதே மாதிரி தான் தெரியும் பாக்குறதுக்கு. ஆக எதனா ஒரு ஸ்லைட்டா எதனா மாத்தி வச்சிருப்பாங்க. புரியுதா? புக் கொஸ்டின் மாதிரியே தெரியும். அதை நீ கரெக்டா புக் கொஸ்டின் தானா இல்ல எதனா மாறி இருக்குதான்னு சொல்லிட்டு கரெக்டா பார்த்து புரியுதா? இங்க நமக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ரொம்ப சிம்பிளா தான் கொடுத்துருக்காங்க. 3 எல்லாம் எதுவும் கொடுக்கல. நார்மலா என்ன செய்யணுமோ அதை அப்படியே செய்ய வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் டெல்டா டெல்டா எக்ஸ் டெல்டா சஃபிக்ஸ் ஏ அடுத்து டெல்டா பி டெல்டா சஃபிக்ஸ் சி எல்லாத்துக்கும் ஒரு மார்க். டெல்டா டெல்டா சஃபிக்ஸ் ஏ டெல்டா சஃபிக்ஸ் பி டெல்டா சஃபிக்ஸ் சி எல்லா டிட்டர்மினன்ட்க்கு ஒரு மார்க். ஃபைனலா ஆன்சருக்கு ஒரு மார்க். இதுல ஏன்னா ஒரு டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ மிஸ் ஆச்சுன்னா ஆன்சர் தப்பாயிடும். அப்ப 2 மார்க் போயிடும். புரியுதா? உஷாரா எக்ஸ்பேண்ட் பண்ணணும் பாருங்க. ஆனா ஈஸியா நம்ம ஆன்சரை வெரிஃபை பண்ணிடலாம். டெல்டா என்ன வரும்? The determinant value of 3 minus 4 minus 2 1 2 1 2 minus 5 minus 4. So first row wise பண்ணலாம், first column wise பண்ணலாம், எந்த row wise பண்ணலாம், எந்த column wise பண்ணலாம். So expand பண்ணீங்கன்னா 3 into minus 8 minus 5 வருது. செகண்ட் டைம் மட்டும் என்னது ஆப்போசிட் சைன் plus 5. நெக்ஸ்ட் மைனஸ் தான் போடணும். ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கு பிளஸ். இல்ல சிம்பிளா சொல்லலாம் செகண்ட் நம்பர் மட்டும் என்னது ஆப்போசிட் சைன். மிச்சம் எல்லாமே இருக்கிற சைன் அப்படியே வரும். சோ 4 into minus 4 plus 2 வருது minus 2. நெக்ஸ்ட் minus 2 into plus தான் போடணும். மைனஸ் into plus மைனஸ் ஆயிடும். என்ன வரும் பாருமா minus 5 5 into minus 1 minus 5 plus 4 இருக்கு minus 4 மாறும். சோ உள்ள ஆட் பண்ணி வெளியே மல்டிப்ளை பண்ணுங்க. minus 3 into 3 minus 9 minus 6 into 4 minus 24 minus 9 into minus 2 answer plus 18. சோ என்ன ஆன்சர் வரும் பாரு. இது 33 minus 33 plus 18 answer எவ்வளவு minus 15. This is delta. இந்த இடத்துல இது எழுதணும். This is not equal to 0. Therefore Cramer's rule is applicable அப்படின்னு எழுதணும். Cramer's rule is applicable. ஒருவேளை டெல்டா ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்குதுன்னா ஆன்சர் ஓவர். இந்த லெவல்லயே ஆன்சரை ஸ்டாப் பண்ண வேண்டியதுதான். டெல்டா ஈக்குவல் டு 0 therefore Cramer's rule is not applicable அப்படின்னு போட்டுப்போம். சரிடா? அதே மாதிரி ஃபைனலா இப்ப நம்ம கன்வீனியன்ட்டுக்காக இதெல்லாம் ஏபிசின்னு வச்சிருக்கோம். நீ ஏபிசிலேயே ஆன்சர் விட்டாலும் ஒரு மார்க் கட் பண்ணுறோம்.
நமக்கு தேவை எதுக்கு ஓ ஆன்சர் ஃபுல்லா என்ன பண்ணணும் ஃபைனலா எல்லா ஆன்சரும் ரெசிப்ரோக்கல் பண்ணி வரணும் ஏன்னா 1/x ஈக்குவல் டு a அப்ப ஏன்னா என்ன வரணும் சாரி எக்ஸ்னா என்ன வரணும் 1/a ன்னு வரும் சரி ஓகே நெக்ஸ்ட் பாருங்க டெல்டா சஃபிக்ஸ் a so determinant value constant replaced by first position 1 2 minus 1 second third அப்படியே இருக்கும் 4a 2 minus 5 minus 2 1a minus 4 expand பண்ணுங்கன்னா ஒரு பார்க்கலாம் 1 into minus 8 plus 5a minus 4 we can write plus 4 minus 8 plus 1 next minus 2 into minus 10 plus 2 minus 2 ஆ இருக்கு plus 2 நம்ம போறோம் என்ன ஆகும் பாருங்க minus 1 into 3 minus 3 minus 7 into 4 minus 28 next minus 8 into 2 னா plus 16 so இது plus minus 31 அங்க plus 16 ஆன்சர் என்னது minus 15 இது டெல்டா சஃபிக்ஸ் a சரியா நெக்ஸ்ட் எக்ஸாம்ல டெல்டா கரெக்டா இருந்தா ஒரு மார்க் சஃபிக்ஸ் a கரெக்டா இருந்தா ஒரு மார்க் அடுத்து டெல்டா சஃபிக்ஸ் b so first place as usual 3 1 2 constant should be in second place 1 2 minus 1 third place as usual minus 4 expand பண்ணுங்க பார்க்கலாம் 3 into minus 8 minus 1 இருக்கு plus 1 minus 1 into minus 4 plus 2 வருது minus 2 next minus 2 into என்ன பாருமா minus 1 minus 4 சரியா next பாருங்க minus 21 minus 6 into minus 1 plus 6 minus 5 into minus 2 plus 10 so answer 16 minus 21 answer என்னது minus 5 இது டெல்டா சஃபிக்ஸ் b next ஃபைனலா டெல்டா சஃபிக்ஸ் c செக் பண்ண போறோம் பாருங்க டெல்டா சஃபிக்ஸ் c so first place as usual 1 என்ன இருக்கு first placeல 3 1 2 second placeல minus 4 2 minus 5 third placeல தான் constant 1 1 2 minus 1 expand பண்ணுமா ஃபைனலா 3 into minus 2 plus 10 next minus 4 இருக்கு plus 4 என்ன ஆகும் பாருங்க minus 1 minus 4 next plus 1 into minus 1 minus 4 second diagonal மட்டும் opposite sign ஞாபகம் வச்சுக்கோ 8 into 3 24 minus 5 into 4 minus 20 minus 9 into 1 minus 9 so answer minus 29 plus 24 எவ்வளவு minus 5 இது வந்து டெல்டா சஃபிக்ஸ் c அடுத்து டெல்டா a b c கான வேல்யூ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கண்டென்ட் ஒண்ணு ஒர்க்கே கிடையாது ஒரு டிட்டர்மினன்ட்டை எக்ஸ்பாண்ட் பண்ண தெரிஞ்சா முடிஞ்சு போச்சு வேற ஒண்ணும் கிடையாது so small a equal to delta suffix a by delta b equal to delta suffix b by delta c equal to delta suffix c by delta delta suffix a எவ்வளவு பண்றா minus minus 15 delta ஓட வேல்யூ minus 15 ஆன்சர் plus 1 suffix b minus 5 minus 15 answer 1/3 இதுவும் minus 5 minus 15 answer 1/3 இதே விட்டீங்கன்னா 4 மார்க் தான் வரும் கண்டிப்பா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் we need x y z x y z அப்படிங்கிறது abc ஓட ரெசிப்ரோக்கல் 1 ஓட ரெசிப்ரோக்கல் 1 1/3 க்கு 3 1/3 க்கு 3 so 1 3 3 அப்படின்னு ஆன்சர் டைம் முடியுமா டைம் பார்க்கலாம் சீக்கிரம் பார்க்கலாம் இத முடிச்சிட்டு the same question third subdivision அத வந்து நீங்க செஞ்சிடலாம் சரியா பார்த்தா
எப்படி பண்ணலாம் எல்லாம் டச் பண்றது